மற்றொராலும் பாராட்டு பெற்று தன்னையே இந்திய விடுதலைக்காக மெழுகுவர்த்தி போல் அழித்துக் கொண்ட வ.உ. சிதம்பரனார் பற்றி பேச வாய்ப்பு தந்த இத்தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தால் மன்னனென மீண்டான் என்றே கேளாத கதை விரைவை கேட்பாய் நீ என்று பாரதியின் வாழ்த்து பெற்ற வ.உ. சிதம்பரனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டப்பிராரம் என்னும் ஊரில் உலகநாதருக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனாய் பிறந்தார். அவரை ஈன்றெடுத்த பெருமை பெற்ற காலம் 5/9/1872 ஆகும். வளமுள்ள குடும்பத்தில் நலமுள்ள மனத்துடன் வளர்ந்தார். தூத்துக்குடி செயின்ட் சேவியர் பள்ளியில் படித்தார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். சட்டம் பயின்று வழக்கறிஞராய் பணிபுரிய தொடங்கினார். தாளாண்மை சிறிது கோலோ யாம் புரிவேன், நீ இறைக்கு தவங்களாற்றி வேளாண்மை நின் துணைவர் பெருக்கனவே வாழ்த்து தினி வாழ்த்தி வாழ்த்தி என்று பாரதியின் புகழுக்குரிய வ.உ.சி. அவர்கள் வள்ளியம்மை என்னும் அம்மையை மணந்து வாழ்ந்தார். அவ்வம்மையாரை மரண பிடி ஆட்கொண்டது. பின் மீனாட்சி என்பாரை மணந்து ஆண் மக்கள் மூவரையும் பெண் மக்கள் மூவரையும் ஈன்றெடுத்தார். வள்ளுவம் மாறா இல்லறம் அவருடையது. வழக்குகளில் அவர் புலி. எதிரிகளின் வாதங்களை எள்ளு பொடியாக்கினார். பொருளும் குவித்து விருந்திருக்க உண்ணாத தாளாண்மை கொண்ட வேளாண்மை வாழ்க்கை நடத்தினார். ஐயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடு தலையுண்டு நிலையுண்டு என விடுதலை உணர்வை ஊட்டிய பாரதியின் வழி நின்று பாரதத்தின் விடுதலைக்கு குரல் கொடுத்தார் வ.உ.சி. அவர்கள். நாடு வாணிகம் செய்ய வந்த ஆங்கில வம்பரிடம் சிக்கி தவிப்பதை பொறுக்காமல் திலகா, காந்தி போன்ற எண்ணற்ற மக்கள் எதிர்த்து போராடினர். 4 திசையும் சுவாதந்திர தடியம் நாதம் இழகவே நரகமொத்த அடிமை வாழ்க்கை நைந்து கழுகவே என்ற திலகரின் தீவிரவாதமே வ.உ.சி.க்கு தித்தித்தது. தென்னாட்டு திலகரான வ.உ.சி. பாரதி பாவலனுக்கு பாடு பொருளானவர் நண்பர் சுப்பிரமணிய சிவாவும் இணைய விடுதலை தீயில் வீர சிறகுகள் விரித்தார். வெள்ளி பனிமலையில் மீதுலவும் அடி மேலே கடல் முழுதும் கப்பலிடுவோம், பள்ளி தலைமறைந்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்ற பாடலுக்கு இணங்க தூத்துக்குடிக்கு இலங்கைக்கு கப்பலோட்டி வெள்ளையர்கள் கொள்ள லாபம் அடித்தனர். முல்லை முள்ளால் இருப்பதென்ற முறையில் வாணிகம் செய்வோருக்கு போட்டியாய் கப்பலோட்ட எண்ணினார் வ.உ.சி. பல்லோரை துணையாக்கி கொண்டு லாவோ காலியோ என்னும் 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் ஓட்டினார். கப்பலோட்டிய தமிழன் ஆனார். வெற்றிகரமாக நடந்த அந்த நேரிய வணிகத்தை ஆங்கில அரசால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. குறைந்த செலவில் வேண்டுமென்ற ஆங்கிலேயர் வணிகம் செய்து பொருளிழப்பை வ.உ.சி.க்கு ஏற்படுத்தினர். வ.உ.சி. கப்பலை ஆங்கிலேயர் வாங்கிட முனைந்த வழியில் விலமழுத்தார். அதனால் சினத்தில் உச்சிக்கே சென்ற ஆங்கிலேயர் வ.உ.சி.யை குன்றிலேற்றி இரட்டை ஆயுள் தண்டனைகளை வாங்கி கொடுத்தனர். 40 ஆண்டுகள் மேல்முறையிட்ட 6 ஆண்டுகள் ஆயின. வ.உ.சி.யை சிறையில் செக்கிழுக்க செய்தனர். கல்லுடைக்க ஆணையிட்டனர். வ.உ.சி. அவர்கள் நாட்டுக்காக செக்கிழுத்த செம்மலாவர். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும் என்று பாரதியின் வேண்டுகோளுக்கு இணங்க வ.உ.சி. அவர்கள் விடுதலைக்கு மட்டுமன்றி தமிழுக்கும் உழைத்தார். தொல்காப்பியத்தை ஆய்ந்து வெளியிட்டார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். மனம் போல் வாழ்வு, அகமே புறம், மெய்யறிவு ஆகிய நூல்களை எழுதி சிறை கோட்டத்தை தமிழ் கோட்டமாக மாற்றிய பெருமை அவரையே சாரும். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதியின் தாக்கத்தை தீர்த்து விடுதலை அடைந்து வெளிவந்த போது நலிந்த உடலுடன் வெளிவந்த அவருக்கு ஆதரவு தர ஆதரவாய் இருந்தவர்களும் தயாராக இல்லை. கப்பல் கம்பெனி மூடப்பட்டது. வறுமையே பெருமையுடன் வலிமையுடன் வாழ்ந்த அவருக்கு வரவேற்பளித்தது. வ.உ.சி.யை பாரதி பாடினார், கவிமணி பாடினார், காந்தி போற்றினார். சிலுவையை பார்த்தால் இயேசுபிரான் நினைவு வரும், செக்கினை பார்த்தால் சிதம்பரனார் நினைவு வரும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.